அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஒரு பயான் நிகழ்ச்சி. அன்பான சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மறுமை நாள், மரணத்தின் முதல் நொடியிலிருந்து ஜன்னத் அல்லது ஜஹனம் வரை. அன்பான சொந்தங்களே, நம்ம பேச போகிற விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டிய ஒரு நாள் பற்றி. ஒரு நாள் இந்த உலகம் முடியும், நம்ம வாழ்க்கை முடியும், நம்ம மூச்சு நின்று போகும். அந்த நாளுக்கு பேர் தான் மறுமை நாள். இந்த பயானில் மரணத்தின் முதல் நொடி ஆன்மா வெளியே வரும் தருணம், கப்ரு வாழ்க்கை, முன்கர் நக்கீர் கேள்விகள், கியாமத்து நாளுடைய அடையாளங்கள், தஜ்ஜா, ஈசா அலைஹி வஸல்லம், சூரூதப்படும் நாள், உயிர் தெழுத்தல், மஹ்ஷர் மைதானம், அமல் புத்தகம், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், ஜஹன்னம், ஜன்னத், அல்லாவை பார்ப்பது, எல்லாத்தையும் ஒரு முழு பயணமாக பார்க்க போகிறோம். உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்றம். சகோதரர்களே, இன்று மனிதன் எதற்காக வாழ்கிறான்? பணம், புகழ், அழகு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டான். நான் ஒரு நாள் இறக்க போகிறேன். ஒரு மனிதன் காலைல வேலைக்கு போகிறான், ஆனால் மாலைக்குள் ஜனாசா ஆகிடுறான். ஒரு அம்மா குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறான், ஆனால் அந்த குழந்தைய திரும்பி வர மாட்டான். ஒரு மனிதன் வீடு கட்டுறான், ஆனால் அந்த வீட்டில் 2 நாளும் வாழ மாட்டான். அதனால தான் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. உண்மையான வாழ்க்கை மரணத்துக்கு பிறகு தான் ஆரம்பிக்குது. ஒரு மனிதன் மரண படுக்கையில் இருக்கான், அவன் மூச்சு மெதுவாக போகுது, அம்மா அழுறாங்க, மனைவி கண்ணீர் துடைக்கிறாள், பிள்ளைகள் பார்த்து பயந்து பார்க்குறாங்க, டாக்டர் அமைதியாக நிற்கிறாங்க. ஆனால் அந்த மனிதனுக்கு மட்டும் வேறொரு உலகம் திறக்க ஆரம்பிக்குது. திடீர்னு அவனுக்கு மலக்குகள் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு நல்ல முஸ்லீம், அவனுக்கு தொழுகை இருந்தது, அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது, தௌபா இருந்தது. அவனிடம் வெள்ளையா முகம், மலக்குகள் வருவாங்க. அவங்களுடைய முகம் சந்திரன் மாதிரி ஒளிவிடும். அவங்க ஜன்னத்து வாசனை இருக்கும். அந்த அறை அமைதியாக மாறிடும். பிறகு மலக்குள் மவுத்து வராங்க. அவங்க மெதுவாக சொல்கிறாங்க, ஓ அமைதியான ஆன்மாவே, அல்லாவின் மன்னிப்புக்கும் திருப்திக்கும் வெளியே வா. அந்த ஆன்மா ஒரு தண்ணீர் துளி பாத்திரத்திலிருந்து வெளியே வர மாதிரி வெளிவரும். அந்த நொடி உலக கஷ்டம்லாம் முடிஞ்சிருச்சு. பாவியோட மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனால் ஒரு பாவியோட மரணம் தொழுகை இல்லை, ஹராமான வாழ்க்கை, அகம்பாவம். அவனிடம் கருப்பான முகமுள்ள மலக்குகள் வர்றாங்க. அந்த அறையே பயமாக மாறிடுது. மலக்குள் மௌத் சொல்லுவாங்க, ஓ கெட்ட ஆன்மாவே, அல்லாவின் கோபத்துக்கு வெளியே வா. அந்த ஆன்மா வெளியே வர மறுக்கும். ஆனால் அதை முள்ளு கம்பியை நனைத்த கம்பளியை போல இழுப்பது போல பிடுங்குவாங்க. அவன் கத்துவான், ஆனால் அந்த சத்தம் யாருக்கும் கேட்காது. மனிதனை குளிப்பாட்டுவாங்க, வெள்ளை கபடில் சுற்றுவாங்க, ஜனாசா தொழுகை நடக்கும். பிறகு அவனை கபரில் அடக்குவாங்க. மண்ணு மேலே விழ ஆரம்பிக்கும். தட் ஒவ்வொரு மந்துகளும் ஒவ்வொரு வாழ்க்கை, உலக வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அடக்க முடிஞ்சது, எல்லாரும் மெதுவாக திரும்பி போயிடுறாங்க. கடைசியாக காலடி சத்தம் மட்டும்தான் கேட்கும். அந்த நேரத்தில் அந்த மனிதன் உணர்வான், நான் இப்போ தனியாக இருக்கேன். திடீர்னு 2 பெரிய மலக்குகள் அவங்க உட்கார வைப்பாங்க. கேள்விகள் ஆரம்பிக்கும். உன் இறைவன் யார்? உன் மார்க்கம் என்ன? இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய் அப்படின்னு. இருந்தாங்கடா, அவங்க பதில் சொல்கிறாங்க, என் இறைவன் அல்லாஹ், என் மார்க்கம் இஸ்லாம், அவர் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த நொடி கபர் பெரியதாக மாறும். ஜன்னத்து கதவு திறக்கும், குளிர்ந்த காற்று வீசும். ஒரு அழகான மனிதர் வருவார். அவர் சொல்வார், நான் உனக்கு நல்ல அமல்கள், நான் உன் நல்ல அமல்கள் என்று சொல்வார். அதுவே பாவியின் நிலை என்ன தெரியுமா? பதிலே சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது என்று அந்த நொடியில் கபர் நெருங்கும், எலும்புகள் உடையும், நரகத்தின் கதவுகள் திறக்கும். அவன் கத்துவான், யா அல்லாஹ் என்னை திரும்பி அனுப்பு அப்படின்னு. ஆனால் முடிஞ்சு போச்சு எல்லாம். காலம் மாறும், மனிதர்கள் மாறுவாங்க, பாவம் சாதாரணமாக ஆகிவிடும், தொழுகை குறையும், இசை அதிகரிக்கும், அநியாயம் பெருகும், கொலை அதிகரிக்கும், நல்லவங்க கேவலப்படுத்தப்படுவாங்க, பொய்யர்கள் நம்பப்படுவாங்க. அந்த நாள் தான் கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்களாக ஆரம்பிக்கும். ஒரு நாள் உலகம் முழுக்க ஒரு செய்தி, ஒரு அதிசய மனிதன் வந்திருக்கிறான் என்று.
அவன் தான் தஜ்ஜால். ஒரு கண் குருடு, ஆனால் அவனிடம் சக்தி மாதிரி தெரியும் விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். மழை வர வைப்பான், மக்களை ஏமாற்றுவான், அவனோட பின்னாடி உலகமே போகும். மக்கள் பயந்து அவனை கடவுள் மாதிரி நம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த காலம் மிகப்பெரிய சோதனை உள்ள காலம். உலகம் பயத்தில் இருக்கிற நேரம் வானத்திலேருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்குவாங்க. முஸ்லீம்கள் சந்தோஷப்படுவாங்க, அவங்க தஜ்ஜாலை கொல்வாங்க. சில காலம் உலகம் அமைதியாக இருக்கும். ஒரு நாள் மக்கள் காலைல எந்திரிச்சு வெளியே வருவாங்க. திடீர்னு பார்த்தா சூரியன் மேற்கிலிருந்து உதைக்கும். அந்த நொடி மக்கள் கதறி அறுவாங்க, யாரெல்லாம் மன்னிச்சிடு. ஆனால் அந்த நாளுக்கு பிறகு தௌபா ஏற்கப்படாது. மல்க் இஸ்ராஃபில் காத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், அவர் சூர் ஊதுவாங்க. அந்த சத்தம் உலகமே உடைஞ்ச மாதிரி இருக்கும். மலைகள் தூளாகும், கடல்கள் கொதிக்கும், வானம் கிளியும், பூமி அதிரும். மனிதர்கள் பயந்து ஓடுவாங்க, அம்மா குழந்தையை மறந்து ஓடுவாங்க, கணவன் மனைவியை மறந்து ஓடுவாங்க. பிறகு உலகமே முழுக்க அமைதியாக மாறிடும். மீண்டும் சூர் ஊதப்படும். ஆனால் இந்த சூர் உலக அழிக்க இல்லை, கப்றுகள் உடையும். மண்ணுக்குள் இருந்த மனிதர்கள் எழ ஆரம்பிப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மனிதன் வரை அனைவரும் உயிர்த்தெழுப்பப்படுவாங்க. சிலர் பயந்து ஓடுவாங்க, சிலர் அழுவாங்க, சிலர் எங்களை யார் எழுப்பினார்கள் என்று கேட்பாங்க. பெரிய மைதானம், முடிவே தெரியாது. கோடிக்கணக்கான மக்கள், சூரிய மிகவும் அருகில் வரும். மக்கள் வியர்வையில் மூழ்குவாங்க. சிலருக்கு கணுக்கால் வரை, சிலருக்கு முழங்கால் வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலர் முழுக்க முழுங்கிடுவாங்க. அதுதான் அவளுக்கு ஏற்ப மூழ்கிறது. அம்மா குழந்தையை மறந்து ஓடுவா. நண்பர்கள் ஒருவரை ஒருவர் கைவிட்டுருவாங்க. ஒவ்வொருவரும் நான் நான் என்று மட்டும்தான் நினைப்பாங்க. அந்த நாள் மிகப்பெரிய பயமான நாள். மக்கள் நபிமார்களிடம் சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனைவர்கிட்ட செல்வாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. பிறகு மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, உம்மதி உம்மதி. அவங்க அல்லாஹ்விடம் சஜ்தாவில் விழுவாங்க. பிறகு அல்லாஹ் கணக்கே ஆரம்பிப்பான். ஒவ்வொருவருக்கும் அமல் புத்தகம் கொடுக்கப்படும். வலது கையில் கிடைத்தவங்க அவங்க சந்தோஷத்தில் சொல்லுவாங்க, இதோ என் புத்தகத்தை வாசியுங்கள்னு. இடது கையில் கிடைத்தவங்க கதறுவாங்க, எனக்கு இந்த புத்தகம் கொடுக்கப்படாமலே இருந்திருக்கலாமே என்று. ஒவ்வொரு செயலுக்கும் எடை கட்டப்படும். ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட எடையாக இருக்கும். ஒரு ஹராம் பார்வையும் கணக்கில் வரும். ஒரு கண்ணீர் துளியும் மறக்கப்படாது. மனிதன் பொய் சொல்கிறான் அந்த நாளில், ஆனால் அவனுடைய நாக்கு பேசும், கைகள் பேசும், கால்கள் பேசும், தோல் கூட சாட்சி சொல்லும். நம்ம உடம்பே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நரகத்தின் மேலே ஒரு பாலம் இருக்கும். முடியை விட மெல்லியது, வாளை விட கூர்மையானது. அனைவரும் அதை கடக்க வேண்டும். சிலர் மின்னல் வேகத்தில் கடப்பாங்க, சிலர் காற்று வேகத்தில், சிலர் நடந்து, சிலர் விழுந்து. கீழே நரகம் கொதிச்சு கொண்டு இருக்கும். நரகம் கத்தும், அதில் நெருப்பு, கொதிக்கும் நீர், சங்கிலிகள், முட்கள், இருள், அழுகை. மக்கள் கதறுவாங்க, யா அல்லாஹ் எங்களை வெளியேற்று. ஆனால் சிலருக்கு அது நிரந்தரம். மோமீன்கள் ஜன்னத்துடைய வாசலுக்கு வருவாங்க. மலக்குகள் சிரித்த முகத்துடன் சொல்லுவாங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இந்த வாசல் திறக்கும். அங்கே துயரமில்லை, நோயில்லை, மரணமில்லை, பயமில்லை, பிரிவில்லை. பாலும் தேடும் ஓடும் நதிகள், தங்க அரண்மனைகள், முத்து கூடாரங்கள், நினைத்தவுடன் கிடைக்கும் உணவுகள். ஒரு நாள் அல்லாஹ் ஜன்னத்தவர்களிடம் சொல்லுவார், நான் உங்களிடம் இன்னொரு பரிசு தரட்டுமா என்று. அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இதைவிட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும்? அப்போ அல்லாஹ் தனது ஹிஜாபை நீக்குவான். ஜன்னத்தவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அந்த நொடி ஜன்னத்தின் எல்லா இன்பங்களையும் விட பெரிய சந்தோஷம் கிடைக்கும். மரணம் ஒரு ஆட்டுக்குட்டி வடிவில் கொண்டு வரப்படும். பிறகு அது அறுக்கப்படும். அறிவிப்பு வரும், ஜன்னத்தவர்களே இனி மரணம் இல்லை, நரகவாசிகளே இனி மரணம் இல்லை, இப்போது இது என்றைக்கும் என்று. அன்பானவர்களே, இந்த பயணம் ஒரு முழு கதை இல்லை, இது நமக்கு வரப்போகும் உண்மை. ஒரு நாள் நாமும் அந்த மரண படுக்கையில் படுக்க போகிறோம்.
ஒரு நாள் நம்மையும் கபரில் இறக்க போகிறாங்க. ஒரு நாள் நாமும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்க போகிறோம். அந்த நாளில் பணம் காப்பாற்றாது, அழகு காப்பாற்றாது, புகழ் காப்பாற்றாது, கூட இருக்கிறவங்க காப்பாற்ற மாட்டாங்க. நம்ம அமல்கள் மட்டும்தான் நமக்கு உதவும். அப்போ கூட அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறான். நம்ம தொழுகையை சரி பண்ணிக்கலாம், ஹராமை விட்டுறலாம், அல்லாஹ்விடம் மன்னிப்பை கேட்டுக்கலாம். ஏன்னா மரணம் எந்த நொடியில் வரும்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஜன்னத்தில் சேர்ப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பயானுக்கு லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்களும் புரியும்படி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு அழகிய பயானுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.